ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் பகுப்பாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சத்யராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சீமான் அவர்கள் ஆர்எஸ்எஸ் மேடையில் ஏறி இருக்கிறார். ஆர்எஸ்எஸ் ஆள்தான் அவர் அப்படிங்கிற விமர்சனத்தை பெரியாரிய சிந்தனையாளர்கள், தலித்திய சிந்தனையாளர்கள் தொடர்ச்சியாக அவர் மீது வைக்கிறாங்க, மார்க்சியர்கள் உட்பட. இந்த நிலையில் அவர் ஓப்பனாகவே ஆர்எஸ்எஸ் மேடையில் ஏறி இருக்கார். ஏன்னா ஏறி பாரதியாரை புகழ்ந்திருக்காரு. வழமை போல் பெரியாரை விமர்சனங்கிறத அவங்க மேக்சிமம் விமர்சனம் வைக்கிறதுல அவமானப்படுத்துறது பெரியார் மாதிரியான தலைவர்களை. இதை எப்படி பார்க்கறது? இது கடுமையான விமர்சனம் வழக்கம் போல் ஆயிருக்கு. சீமான் போன்றவர்கள் ரொம்ப ஓப்பனாகவே ஏறினா என்ன தப்பு, ஆர்எஸ்எஸ் மேரில் என்ன தப்புன்னு நினைக்கிறாங்களா, இதனால ஒரு விமர்சனம் இல்லைங்கிறாங்களா? ஏன்னா அவரை ஆதரிக்கின்ற இஸ்லாமியர்களும் அதுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவரை ஆதரிக்கிறார் இஸ்லாமியர்கள், அதுதான் நமக்கு ஒன்றுமே புரியல. ஆர்எஸ்எஸ் மேடையிலேயே ஏறி பேசுகிறார். அவர்களுக்கு பிடித்த மாதிரி பாரதியாரை பாராட்டுகிறார். அவர்கள் மனம் குளிர பெரியாரை திட்டி தீர்க்கிறார். அப்போ அவர் ஓப்பனாகவே இருக்காருன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, ஆர்எஸ்எஸ் மேடையில் ஏறினது முதல்ல ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் என்ன, சீமான் சித்தாந்தம் என்ன. சீமான் தமிழ் தேசியம் பேசுறேன்னு சொல்றாரு. பட் ஆனால் அவர் பேசக்கூடிய தமிழ் தேசியம் ஆர்எஸ்எஸோடு இணக்கமான ஒரு வலதுசாரி தமிழ் தேசியம் தான். எப்படி ஈழத்தில் ஈழத்தமிழர்களை கொலை செய்வதற்கு அடிப்படையாக இருந்த பொதுபல சேனா இருக்கு இல்லையா, அந்த பொதுபல சேனாவும் ஆர்எஸ்எஸும் ஒரே இனவாத அமைப்பு தான். அங்க தமிழர்களை கொலை செய்த பொதுபல சேனாவுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கும் எந்த வேறுபாடு கிடையாது. ரெண்டு. அப்போ சீமான் பேசக்கூடிய தமிழ் தேசியமும் இங்க இருக்கக்கூடிய மாற்று மொழி சார்ந்த ஆட்கள் எல்லாமே எதிரியாக சித்தரிச்சு அவர்களை ஒரு இன விரோதிகளா மாத்தக்கூடிய இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஆர்எஸ்எஸும் சீமானும் ஒரே மையத்துல தான் நிக்கிறாங்க. ஆனா சீமான் பேசுறத அவர் தமிழ் தேசியம் சொல்றாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஆர்எஸ்எஸ் இந்த 100 ஆண்டுல பாரதிதாசனுக்கு ஏதாவது விழா எடுத்திருக்கிறாங்களா? பாரதிதாசன் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பெருஞ்சித்தனாரை ஏத்துக்கிறாங்களா? தமிழ் தேசியத்தினுடைய மகாகவி அப்படின்னு ஒரு தமிழ் தேசியத்தினுடைய தேசிய கவின்னு பாரதிதாசன் சொல்றீங்களே, பாரதிதாசனை ஏன் ஏத்துக்கல? அது ஒரு பெரிய முக்கியமான விஷயமா இருக்குல்ல. இப்ப பாரதிதாசனை ஏத்துக்கல அப்படிங்கும்போது நம்ம ஆர்எஸ்எஸ் என்னவா டிஃபைன் பண்றோம்? நான் சொல்றது தமிழ் தேசியவாதிகளுக்கு. இப்ப தமிழ் தேசியவாதிகளுக்கு ஏன் பாரதிதாசனை ஆர்எஸ்எஸ் ஏத்துக்கல அப்படின்னு நாம் தமிழர்காரன் உட்கார்ந்து யோசிக்கணும். யோசிச்சா தான் சீமான் என்ன கல்குரிட்டு அப்படிங்கிறது புரியும். சீமான் பச்சையா தமிழ் இன துரோகம் தான் செய்யறாரு. அவர் தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிற பேர்ல ஆர்எஸ்எஸ் பாலிடிக்ஸ் தான் பேசுறாரு. அதனாலதான் அவரால் தைரியமா போய் ஆர்எஸ்எஸ் மேடையில் நிக்க முடியுது. நான் இந்த சூழலை எப்படி பாக்குறேன், ஆனா அவர் ஆர்எஸ்எஸ் விமர்சிக்கிறேன்னு வெளியே சொல்லிடுவாரு. ஆர்எஸ்எஸ் ஒண்ணுமே இல்ல. திருப்பரங்குன்ற தீர்ப்பு வந்துச்சா இல்லையா? ஆமா. திருப்பரங்குன்ற தீர்ப்புல சீமானுடைய நிலைப்பாடு என்ன? தமிழ்நாடு அரசு ஒரு விஷயத்தை செய்யறாங்க. தமிழ்நாடு அரசு செஞ்சது சரியா தப்பா? சீமான் இது வரைக்கும் வாயை திறக்கல. இவர் என்ன சொல்றாரு, தர்கா பக்கத்துல ஏத்தணுங்கிறாரா, உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல? அதை பத்தி எந்த தெளிவான பதிலும் எதுவுமே இல்ல. எதுவுமே தெளிவான, கிட்டத்தட்ட விஜய் ஸ்டாண்டு தான். விஜய் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி விஜய் ஸ்டாண்டு தான். விஜய் வாயை திறக்க மாட்டாரு. இவர் நேரடியா எந்த பதிலும் சொல்லாம கொலைப்பிட்டு போயிடுவாரு. நான் என்ன கேட்கிறேன், முருகன் தான் என் முப்பாட்டன், முருகன் தான் என் தலைவன், முருகன் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொன்ன இந்த சீமான் முருகனை அவமானப்படுத்துற மாதிரி, முருகனை அசிங்கப்படுத்துற மாதிரி வேலையா இந்துத்துவ சக்திகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. நீங்க செய்யறது தப்பு, தமிழ்நாடு அரசு செஞ்சதுதான் சரி. அங்க தீபம் ஏத்தக்கூடாது தர்கா பக்கத்துல. நாங்களும் இஸ்லாமியர்களும் அண்ணன் தம்பிகளா வாழ்ந்துட்டு இருக்கோம், மாமச்சனா வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏன் சீமான் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை? அந்த இடத்துல சீமானுக்கு ரெண்டு தரப்புலையுமே நம்மளுக்கு வெளிப்படையா தெரியுது சீமான் ஆர்எஸ்எஸ் காரன் பேச மாட்டான் அப்படின்னு. ஆனா ஆர்எஸ்எஸ் தரப்புலையும் ஏன் நமக்காக நேரடியா பேசல சீமான் அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு அவங்களுக்கு. ஆமா, நாங்க தீபம் ஏத்துவோம் அப்படின்னு சீமான் மேல போயிருக்கணுமா இல்லையா அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தரப்புல ஒரு வருத்தம் இருக்கு. அந்த வருத்தத்தை போக்குறதுக்காக தான் அந்த மேடை ஏறாரு. ஓஹோ, என்னால தர்கா பக்கத்துல ஏத்துங்கன்னு சொல்ல முடியலையே, ஆமா, உங்களை நேரடியா ஆதரிக்க முடியலையே அப்படிங்கிறத ஒரு சமப்படுத்துவதற்காக தான். இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தர்காவை இடிச்சுட்டு நீங்க மேல போய் தீபம் ஏத்துங்க அப்படிங்கறதான் மேடையில சொல்ல வர்றாரு. வேற ஆங்கிள் சொல்ல வர்றாரு. நான் நேரடியா சொல்ல மாட்டேன், நான் உன் மேடையில ஏறி நான் உனக்கு ஆதரவு கொடுக்குறேன். இப்ப தமிழ்நாடு அப்படிங்கறது தானே அவர் பேசுறாரு. தமிழ்நாடுன்னு அண்ணா வைக்கல அப்படிங்கிறாரு. தமிழ்நாடுங்கிறத பாரதி தான் வச்சாரு அப்படிங்கிறாங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறது எந்தெந்த தொல்காப்பியத்துல தமிழ்நாடு குறித்து என்ன இருக்கு, பரிபாடல் வடவேங்கடம், குமரி முதல் வடவேங்கடம் வரை எப்பயோ தமிழ்நாடு. சில பாரதி பறக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே தமிழ்நாடுங்கிற பேரை நம்ம சங்க இலக்கியம் சொல்லிருச்சு. இவர்தான் பாரதி தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சாருங்கிறாரு. சரி விடுங்க. இப்ப சிலப்பதிகாரம் இருக்கு, பரிபாடல் இருக்கு, இளம்போரனார் உரையிலேயே இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. இந்த தமிழ்நாடுங்கிற வார்த்தையை ஆர்எஸ்எஸ் ஏத்துக்குதா? ஆர்எஸ்எஸ் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, தமிழகம்னு சொல்லணும் உருவாக்குதல. இல்ல, தமிழ்நாடுங்கிற அந்த வார்த்தையை அவங்களால ஏத்துக்கவே முடியாது. தமிழ்நாடா அப்படின்னு அதுவே பிரிவினைவாதம்னு சொல்றவங்க அவங்க தமிழகம் அதான் சரியான வார்த்தை. அதுவும் தமிழகம்னு எப்படி சொல்றாங்கன்னா, வட தமிழகம், தென் தமிழகம், கொங்கு தமிழகம் இப்படி பிரிக்கணும். திசை வழிதான் அடையாளம், இன வழி அடையாளம் கிடையாது. இப்ப ஆர்எஸ்எஸ் தமிழ்நாடு குறித்தான பார்வை என்ன அப்படின்னா, அவங்க தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த மேடையில போய் தமிழ்நாடுங்கிற பேரை வச்சதே ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு பேசுறது இருக்கு இல்லையா, இது எவ்வளவு ஒரு மட்டமான ஒரு அரசியல் இது. ரெண்டாவது, தமிழ் நிலப்பரப்பை ஒன்றிணைச்ச ஒரு பேர் தான் தமிழ்நாடு.
தமிழ் நிலப்பரப்பினுடைய ஒன்றிணைவு தன்மையை ஆர்எஸ்எஸ் ஏத்துக்குதா? ஆர்எஸ்எஸ் அபிஷியல் நிர்வாக கட்டமைப்பு இருக்குல்ல, அதுல தமிழ்நாடுன்னு ஒரு கட்டமைப்பு கிடையாது. வட தமிழகம் அப்படின்னு தான் இருக்கு. ஓஹோ. தென் தமிழகம் அப்படின்னு தான் இருக்கு. அவங்களுக்கு அந்த ஃபியூச்சர் பிளான் இருக்கு. பொறுப்பாளர்கள் அப்படித்தான் போடுறாங்க. ஃபியூச்சர்ல இவங்க கோல்வால்கர் சொல்றாரு, ஏகாந்த அரசுன்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறாரு. இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர்கள், அரசாங்கத்தை உருவாக்கியவர்கள் தவறு செய்து விட்டார்கள். அவர்கள் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு, ஒரு விமோச்சனம் இருக்கிறது. என்ன அப்படின்னா ஏகாந்த அரசு. ஏகாந்த அரசு அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியாவை துண்டு துண்டாக ஜனபதங்களாக உடைப்பது. 75 to 90 ஜனபதங்களாக உடைப்பது. உடைத்து அதுக்கு ஒரு நிர்வாக தலைவர், சட்டமன்றங்கள் கிடையாது, முதலமைச்சர்கள் கிடையாது, ஒரே ஒரு பாராளுமன்றம் இருக்கும், ஒரே ஒரு தலைவர் இருப்பார், பிரதமர் இருப்பார், அவ்வளவுதான். இது கோல்வால்கரனுடைய கருத்து. இப்ப தமிழ்நாடு குறித்து, தமிழ் நிலம் குறித்து அவங்களுடைய பார்வை என்ன அப்படின்னா இதை 3ஆ உடைக்கணும். 3 ஜாதி, இப்ப தெற்குல முக்குளத்தூர் டாமினண்டா இருக்காங்க அப்படின்னா அந்த ஜாதிக்கு ஒரு நிலம், வடக்குல வன்னியர்கள் அதிகமா இருக்கும் அப்படின்னா வன்னியர்களுக்கு ஏத்த ஒரு நிலம், மேற்குல கொங்கு வேளாளர் அதிகமா இருக்கலாம். இதை இடையில டாக்டர் சேதுராமன், டாக்டர் ராமதாஸ் எல்லாம் இதை ஆதரிச்சு பேசினாங்க. வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு, கொங்கு நாடு. இது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இது இந்தியா முழுக்க காஸ்ட் எல்லா மாநிலங்களையும், எல்லா மாநிலத்திலையும் மொழி உணர்வோட இருக்கக்கூடாது, சாதி உணர்வோட இருக்கணும். இப்ப இவர் சொல்றாருல்ல, ஆர்எஸ்எஸ் மேடையில் எழுதிருக்காருல்ல, மொழி வழி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது இங்க உண்ணாவிரதம் இருந்து செத்துருக்கான்ல, மொழி வழி மாநிலத்துக்காக போராடினால, மொழி வழி மாநிலத்தை எதிர்த்தது ஆர்எஸ்எஸ் தான். இந்தியாவிலே ஒரே அமைப்பு, இந்தியாவில ஒரே அமைப்பு மொழியின் அடிப்படையில் நிலம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த அமைப்பு மேல போய் அந்த அமைப்பினுடைய மேடையில் நின்றுட்டு நீ தமிழ்நாடை பத்தி பேசுற அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய, எவ்வளவு அபத்தம், கல்பிரட் இதெல்லாம். தமிழ்நாடு தமிழர் அரசியலுக்கே எதிரான கருத்தில் உடையவங்க அவங்க. ஆமா, அவங்கள்ட்ட போய் தமிழ்நாடுன்னு அண்ணா ஒண்ணும் பேர் வைக்கலையே, எவ்வளவு இந்த அபத்தம் ரொம்ப நீங்க ஒண்ணுமே இல்ல. ஈழத்தமிழர்கள் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்க கூடாது, மலையக தமிழர்களுக்கு பாஜக அங்க பொதுபல சேனாவும், அந்த பொதுபல சேனாவோடு கைகோர்த்து நின்னது யாரு? அதாவது பங்களாதேஷ், பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய மத சிறுபான்மைக்கு இடம் இருக்கான். ஆனா இலங்கையில இருந்து வரக்கூடிய மத சிறுபான்மை கிடையாது. ஏன்னா அங்க மத சிறுபான்மை அங்க இந்து தான், அங்க இந்துவா பாக்கல, தமிழர்களா பாக்குறாங்க. அப்ப இந்துவாவே இருந்தாலும் தமிழனுக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் பிஜேபி. அங்க தமிழனை அடிச்சு வெளியே அனுப்பிச்சது பொதுபல சேனா. பொதுபல சேனாவும் ஆர்எஸ்எஸும் ஒரே அமைப்பு, 2 இனவாத அமைப்பு. அது பௌத்த இனவாத அமைப்பு, இது இந்துத்துவ இனவாத அமைப்பு. அங்கிருந்து வந்த தமிழனுக்கு இங்க குடியுரிமை கொடுக்க கூடாது, அவன் முருகனையே கும்பிட்டாலும் அவனுக்கு குடியுரிமை கொடுக்க மாட்டேன்னு சொல்றது பாஜக, ஆர்எஸ்எஸ். ஆனா நீ அந்த மேடையில நின்று தமிழ் தேசியம் பேசுற அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய ஆளு. சிம்பிளான விஷயம், புலிகள் தன் காலம் இருக்கும் வரை 2009 வரைக்கும் ஒரு நாளும் ஆர்எஸ்எஸோடு இணைஞ்சு செயல்பட்டதே இல்லை. சிவசேனா மாதிரியே தமிழ் சேனான்னு ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க, நகைமுகன். அவங்க அப்ப என்ன சொன்ன, சிவசேனாவோட எல்லாம் இணைந்து நீங்க மராத்தியருக்கு போராடுறாங்க, அவரு தமிழர்களுக்கா போராடுறாங்க, நம்மளாம் சேர்ந்து எதிர்ப்போம், வாங்க பாகிஸ்தானை நீங்க எதிர்ங்க, நாங்களும் உங்களுக்கு சிங்களருக்கு எதிராக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சிவசேனா தமிழ் சேனாங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் உருவாச்சு. ஆமா, இந்த நகைமுகன் இருக்காரு இல்லையா, அவர் யாரு அப்படின்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய மூளையாக இருக்கக்கூடிய பாக்கியராஜ் இருக்காருல்ல, பாக்கியராஜனுடைய ரிலேட்டிவ், பாக்கியராஜனுடைய மாமனார்னு நினைக்கிறேன். அவர் பாக்கியராஜனோட மாமனார். அடிப்படையிலே இந்த நாம் தமிழர் அமைப்பு உருவாகும் போது அது வேற, இன்னைக்கு அது டோட்டலா சீமான் கட்டுப்பாட்டுக்கு பாக்கியராஜ் கட்டுப்பாடு தான், சீமான் கட்டுப்பாடுன்னு சொல்ல முடியாது. பாக்கியராஜனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததுக்கு பிறகு அது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் சார்ந்தா செயல்பட்டு இருக்கு. நீங்க ஈழத்தமிழர்களுக்காக, தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனுக்காக அப்படின்னு சொல்லி தான் இவங்க பேசுறாங்க. பிரபாகரன் தன் வாழ்நாள் முழுக்க ஏன் ஆர்எஸ்எஸ் ஏத்துக்கல? ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக தானே இருந்தாரு. பாஜக ஆட்சியில் இருந்தப்ப கூட ஆர்எஸ்எஸ் ஓடு ஏன் இணக்கமா போகல? அங்க நடக்கிறது பௌத்த பேரினவாதத்துக்கும் தமிழர்களுக்குமான சண்டைன்னு தான் பிரபாகரன் கடைசி வரைக்கும் சொன்னார். மகாயின பௌத்த பேரினவாதம். ஆமா, பௌத்தத்துக்கும் இந்துக்குமான சண்டைன்னு ஒரு நாளும் பிரபாகரன் பதிவு பண்ணல. புலிகளுடைய எந்த அது இன பிரச்சனை, இன பகைதான், அது தெளிவா இருந்தாரு. ஆனா இவ்வளவு தெளிவாக ஆர்எஸ்எஸ் நிராகரித்த அந்த தமிழீழ விடுதலை புலிகள், அதனுடைய தலைவர், அதனுடைய அமைப்பு, அந்த அமைப்பு பேரை வச்சுட்டு நீ தமிழ் தேசியம் பேசுறல, நீ எப்படி ஆர்எஸ்எஸ் எந்த புள்ளியில நீ ஏத்துக்கிற? இது ஒரு முக்கியமான கேள்வியா தான் இருக்கு. ரெண்டாவது, வாழ்நாள் முழுக்க அவர் இனவாதத்துக்கு எதிராக பேசினார். இனவாதத்துக்கு எதிராக பேசிய ஒரே தலைவர் பிரபாகரன் ஈழத்துல. அந்த இனவாத தலைவனையே நீ இனவாதியாக மாத்தி ஒரு போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கல, தமிழ் இனவாதியாகத்தான பிரபாகரன் சித்தரிக்கிறது. இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு கிளீன் அஜெண்டா தான். அவங்க சோசியலிச தமிழ் ஈழம்னு சொல்லி ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க, அது அவங்களோட அஜெண்டாவா இருந்துச்சு. உங்க ஆட்சி அமைந்தால் எப்படி அமையும், செயல் திட்டம் சொல்லுங்கன்னு சொன்னப்ப சோசியலிசம் தான் அப்படின்னு. ரெண்டாவது, பாரதி குறித்து சீமான் சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அபத்தம். அண்ணா இருந்த காலகட்டத்துல, அண்ணா பாராளுமன்றத்துல பேசும்போது சிலப்பதிகாரத்துல ஆரம்பிச்சு பாரதி வரைக்கும் பேசியிருக்காரு. தமிழ்நாடுங்கிற சொல்லை
தமிழ் வரலாற்றில் யாரெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சிலப்பதிகாரத்திலிருந்து இளம்பூர்னாலிருந்து பாரதி வரைக்கும் அண்ணா பயன்படுத்தி இருக்கிறார். கலைஞர் அவர்கள் பாரதியின் பேரில் அரசு விருது அறிவிச்சிருக்கிறார். பாரதிக்கு சிலை வச்சிருக்காங்க. நீ தமிழ்நாட்டுல RSS காரன் பாரதிக்கு ஒரு சிலை வச்சிருக்கானான்னு கேக்குறாங்க. திராவிட இயக்கம் பாரதியினுடைய ஒட்டுமொத்த கருத்தியலில் முரண்படுதான்? ஆமா, ஒரு முரண்படுதான், இல்லாமலாம் இல்ல. வேதம் நிறைந்த தமிழ்நாடு அப்படிங்கிறாரு. சீமான் ஏத்துக்கிறாரா? வேதம் நிறைந்த தமிழ்நாடு. ஆரிய பூமியில் ஆரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம்னு பாரதி சொல்றாரு. ஆரிய பூமின்னு பாரதி சொல்றாரு. சீமான் ஏத்துக்கிறாரு. இது ஆரிய பூமியா தமிழர் பூமியா? வந்தே மாதரம் பாட்டிலேயே நமக்கு சிக்கல் இருக்கு. இது ஆரிய பூமியா தமிழர் பூமியா? பாரதி ஆரியர் பூமின்னு சொல்றாருல, சீமான் ஏத்துக்கிறாரு அதைய? சோ அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, பாரதி கிட்ட ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு. தமிழ் உணர்வை, தமிழ் மொழியை போற்றி பல இடத்துல பாடியிருக்காரு, இல்லாமல்லாம் இல்ல. ஆனா அதனுடைய எக்ஸ்ட்ரீமா வைதீகத்தையும் வேதத்தையும் இன்னைக்கு RSS சொல்லுது பாத்தீங்களா, அகண்ட பாரதம், ஒற்றை சிந்தனை, ஒரே இனம், இந்து இனம், இந்த கோட்பாட்டினுடைய மூலவராக பாரதியினுடைய கவிதைகள். அவருடைய கட்டுரைகள் மதமாற்றத்துக்கு எதிராக நிறைய இருக்கு. முஸ்லிம்களுக்கு எதிராக நிறைய இருக்கு. பள்ளித்தலங்கள் அனைத்தும் கோவில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று மாறுதட்டுவோம்னு கப்பலுடைய தமிழ்ல பாட்டுல எழுதியிருப்பாரு. அதெல்லாம் சிவாஜி பாடுவாரு. பாரதியினுடைய இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னா, RSS இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த கருத்தியலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் தான் பாரதியோட ஒரு எக்ஸ்ட்ரீம். பாரதியினுடைய இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல பாரதி கிட்ட அத்வைத சிந்தனைகள் இருந்துச்சு. ஆசார மரபுக்கு எதிராக பாரதி சில விஷயங்களை பாடி இருக்கிறாரு. அதுக்கு நேர் எதிராகவும் பாடுவார். பாரதியுடைய முரண்பாடு என்ன அப்படின்னா, ஆச்சார மரபுக்கு எதிராகவும் பேசுவாரு, ஆனா ஆச்சார மரபை ஆதரிக்கக்கூடிய வைதிக மரபுல சில விஷயத்தை ஏத்துக்கவும் பாடுவார். இன்னும் சொல்லப்போனா, டோட்டலா சொல்லப்போனா, சனாதனம் குறித்து இன்னைக்கு RSS பேசிட்டு இருக்கக்கூடிய எல்லா கருத்தையும் பாரதி பேசியிருக்கிறார். அவர் தனித்தமிழ்நாடுக்காக பேசினாரா பாரதி? தமிழ் தேசிய விடுதலை குறித்து பேசினாரா? சிங்களத்தீவுன்னு சொல்லியிருக்காரு. இலங்கை சிங்களத்தீவுன்னு கிட்டத்தட்ட ராஜபக்சேவின் குரல். ராஜபக்சேனா இன்னைக்கு அவர் காலத்துல அவர் சிங்கள பேரினவாத குரலால சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகா சொல்றீங்க. சிங்கள தீவுங்கிறாரு. சீமான் அது சிங்கள தீவா இல்ல அது பிரபாகரன் தீவா? அது தமிழ் ஈழமா? அது எதை நீ சொல்ல வர நீ? அப்ப உனக்கு எந்த நிலை? பிரபாகரன் கூட நம்ம ஒரு நபரை சொல்ல வேணாம். தமிழ் இனத்திற்கான ஒரு தீவு. அது தமிழ் இனம் வாழ்ந்திருக்காரு. கணிசமான பகுதி, ஒட்டுமொத்த பகுதியை சிங்கள தீவுன்னு பாரதியார் பாடியிருக்காரு அப்படின்னு ஒரு நரேஷன் செட் பண்றது இதெல்லாம் ரொம்ப பெரிய அயோக்கியத்தனம். அதாவது இவங்களுக்கு ஒரு கான்செப்ட் என்னன்னா, RSSக்கு கடந்த 100 ஆண்டுகளாக, குறைஞ்சபட்சம் கடந்த 50 ஆண்டுகளாக பெரியாருக்கு எதிராக ஒரு ஆளுமையை நிறுத்த முடியல. பெரியாருக்கு எதிராகவோ அண்ணாவுக்கு எதிராகவோ ஒரு ஆளுமையை நிறுத்தி சண்டை போடவே முடியல. ஐடியாலஜிக்கலா சொல்ல வர்றேன். ஐடியாலஜிக்கலா எந்த ஆளுமே இல்லையா RSS சைட்ல? இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. சோ இப்ப தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல, அதுவும் வலதுசாரி தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர்கள், அது பொது தலைவர்களாகவும் வளர்ந்துருப்பாங்க. அது முத்துராமலிங்கரா இருக்கலாம், இல்ல காமராஜரா இருக்கலாம், மாப்போசியா இருக்கலாம். இவங்களை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து பெரியாரோடு மோத விடக்கூடிய வேலையை சீமானை வைத்து RSS செஞ்சுக்கிட்டு இருக்கு. சின்ன ஒரு கேள்விதான், பாரதி மாதிரி ஜாதி எதிர்ப்பு பேசல அப்படின்னு ஒரு பேசுறாங்கல்ல, பாரதி ஜாதி எதிர்ப்பு ஒரு 10 பாட்டுல பாடியிருப்பாரா? சரி, அதை நான் வரவேற்கிறேன். 10 பாட்டு ஜாதி ஒளியணும்னு அவர் சொன்னது இல்லையா? ஜாதி இல்லைன்னு தானே சொன்னார். ஜாதி இல்ல, ஜாதி இருக்கிறது என்பானும் இருக்கிறானேன்னு கோவப்பட்டது பாவேந்தர் தான். இவர் ஜாதி இல்லை அப்படிங்கிற 1000 உண்டு இங்கு ஜாதி அந்நியர் புகழ் இப்படிதானே சமாளிபிகேஷன் தானே ஓடுச்சு. இல்ல, நம்ம அதை கூட விடுங்க. நீ ஒரு 10 பாட்டுல ஜாதியை பத்தி பேசின பாரதியாரை நான் தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறல்ல, தன் வாழ்நாள் முழுக்க சாதி எதிர்ப்பு பேசிய பெரியாரை நீ எந்த இடத்துல நிராகரிக்கிற? அப்போ உன்னுடைய உள்நோக்கம் என்ன? தனித்தமிழ்நாடு கேட்டவர் அவர் தான். தனித்தமிழ்நாடு எதிர்ப்புக்காக இந்திய வரைபடத்தையே கொளுத்துங்கன்னு சொன்னவர். தமிழ்நாடு இல்லாத இந்திய வரைபடத்தை இதெல்லாம் யார் செஞ்சிருக்கா? யார் செஞ்சிருக்கா நீ சொல்லு. இவர் கொண்டாடுகிற தமிழ் தேசிய பட்டியல யாரா ஒருத்தர் இப்ப அளவுக்கு தனித்தமிழ்நாடு தமிழர் அரசு. ஆக்சுவலி தமிழ் தேசியத்தினுடைய, இதை நான் உங்க சேனல்ல நான் பதிவு பண்றேன், தமிழ் தேசியத்தினுடைய தலைவர் அப்படின்னா அது பெரியாரும் அண்ணாவும். அங்கிருந்தா துவங்குது அந்த மரபு. திமுக தான் தமிழ் தேசிய கட்சி, அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி சொல்லிதானே அந்த கட்சி வந்தப்பெல்லாம் பிரிவினவாத கட்சி, வடக்கருக்கு எதிரான கட்சி, இது சாஸ்திரங்களுக்கு எதிரான கட்சி தானே பெரியார் அண்ணாவுக்கு பேரே பிரிவின. அன்னைக்கு உள்ள காங்கிரஸ் சனாதனிகள் அப்படித்தானே சொன்னாங்க. இதை இவனுக்குனால ஏத்துக்க முடியல. யார் இந்த RSS, சீமான் வகைரா தமிழ் தேசியம் பேசக்கூடிய, இந்த வலதுசாரி தமிழ் தேசியம் பேசக்கூடிய இந்த மணியரசன் மாதிரியான ஆட்கள்னால இதை அவங்களால பொருட்படுத்திக்க முடியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரியார் தமிழர் இல்ல, அண்ணா தமிழர் இல்ல, கலைஞர் தமிழர், மரபணு சோதனை தான், பிறப்பின் அடிப்பு இல்ல, ஒன்லி கலப்பின் அடிப்படை தான். சோ அப்ப இவங்க எல்லாம் தமிழரே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வேற வேற இனத்துல பிறந்தவங்க, மொழி அவங்களுக்கு வேற. அதனால இவங்க பேசின அரசியல்லாம் ஏத்துக்க வேண்டிய அவசியம். இந்திய திணிச்ச பக்தவச்சலம் பச்சை தமிழர் அவங்க அடிப்படையில, அவங்க மரபணு அடிப்படையில தானே. அப்படி பக்தவச்சலம் பச்சை தமிழர் தானே. ஆமா, தமிழ்நாட்டுல இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல தமிழனை சுட்டுக் கொண்டது யார்?
யாருடைய ஆட்சி? யாருடைய பக்தவத்சலம் ஆட்சி? தமிழர் தான். அன்னைக்கு காங்கிரஸ் தலைவர் யாரு? அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் சிஎம் யாரு? தமிழர்கள் தான். அன்னைக்கு போலீஸ் அமைச்சர் யாரு? எல்லாருமே தமிழ், பச்சை தமிழர்கள் தான். அன்னைக்கு அதை எதிர்த்து போராடின திராவிட இயக்கத்துக்காரங்க, திமுக காரங்க எல்லாரும் தெலுங்கு கன்னடர் ஆயிடுறாங்க. இந்த மனநிலை இருக்கு பாத்தீங்களா? இது ஒரு தமிழ் தேசிய மனநிலையே கிடையாது. தமிழ் தேசிய மனநிலை அப்படிங்கிறது ஒரு நிலம் தமிழ் மொழியின் அடிப்படையில் உருவாகுது அப்படின்னா அது ஒரு முற்போக்குத்தனத்தோட தான் உருவாகும். மொழியை ஏத்துக்கக்கூடிய எல்லாருமே அவங்க வந்து தாய்மொழி தமிழா இல்லாமலே இருக்கலாம். ஆனா இந்த தேசிய மொழி ஏத்துக்கிறாங்க இல்லையா, இந்த தேசிய மொழி ஏத்துக்கக்கூடிய எல்லாருமே தமிழர்களாக தான் நிற்பாங்க. அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீ வந்து எல்லாத்துக்குமே மரபணு சோதனை பண்றேன், எல்லாத்துக்குமே சிம்பிளான ஒரு விஷயம், ரொம்ப லாஜிக்கலா ஏன் ஒருத்தன் கேட்டான், ஒரு சின்ன பையன் கேட்டான் காலேஜ்ல, சார் நாமெல்லாம் தமிழர்கள் தானே சார்? ஆமா. அப்புறம் ஏன் சார் சிகப்பா இருக்கிறோம்னு கேட்டான். அவன் சிம்பிளான ஒரு குழந்தைத்தனமா கேட்கறான். அப்ப அவன் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா, நமக்குள்ள கலப்பு இல்லாம நம்ம எப்படி சிகப்பானோம் அப்படின்னு கேட்கறான். கலப்பு இல்லாமல் பேசக்கூடிய தேசியம் தான் தமிழ் தேசியம். சீமான் பேசுறாருல, தமிழ்நாட்டுல கலப்பு இல்லாதது யாரு? நாமெல்லாம் எப்படி இதை நாம தீர்மானிக்கவே முடியாது. இப்ப எங்க அம்மா அப்பா ஆத்தா கொள்ளுப்பாட்டம் கூட எல்லாம் சரி, அவங்களுடைய அம்மாவோட அப்பாவோட அப்பா கலப்பு இல்லாதவங்களும் உங்களுக்கும் எனக்கு எப்படி தெரியும்? நீ இன்னைக்கு வந்து ஜாதி சர்டிபிகேட்ல நீ தமிழ் ஜாதி தமிழ் குடி நீ பிரிக்கிறல, இதைத்தான் ஆர்எஸ்எஸ் காரன் செய்யறான். ஆர்எஸ்எஸ் இந்த 100 வருஷமா சாதி ஒழிப்புக்கு ஏதாவது பேசியிருக்கான்? நாமெல்லாம் இந்துக்கள் வாங்க ஒன்னா இருக்கலாம், நம்மளாம் தமிழ வா ஒன்னா இருக்கலாம்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாங்கல்ல. ஏன் சாதி ஒழிப்பு பத்தி அவங்க பேச மாட்டேங்கிறாங்க? வாழ்நாள் முழுக்க தமிழர்களை ஒரே இனமாக, இந்த தமிழ் மண்ணில் வாழக்கூடிய அனைவரையும் ஒரே இனமாக, சாதி பாகுபாடு இல்லாமல் பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதி ஒட்டை தூக்கி எறிஞ்சு ஒரே இனமாக நிக்க வச்சது பெரியாருடைய சிந்தனையா இல்ல ஆர்எஸ்எஸ் ஓட சிந்தனையா? பெரியார் வந்து இந்த தீண்டாமை ஒழிப்புங்கிறதையே அவர் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. சாதியை ஒழிக்கணும்னு நினைக்காம சாதி அப்படியே இருக்கணுமா, தீண்டாமை மட்டும் அதை மட்டும் பண்ணாதீங்க, மற்றபடி ஜாதி ஜாதியா இருக்கணும். ஜாதின்னு ஒண்ணு இருந்தாலே அது ஏற்றத்தாழ்வு தான். வந்து காந்தி பாரதியார் டீம் அவங்களுடைய நரேஷன், சாதின்னு ஒண்ணு இருக்கட்டும், ஆனா யாரையும் அடிக்காதீங்க. அதான் பெரியார் கேட்பாரு, சாதின்னு ஒண்ணு இருந்தாலே ஒருத்தனுக்கு மேல ஒருத்தனுக்கு கீழே வந்துருதுல, ஒருத்தனுக்கு மேல ஒருத்தனுக்கு கீழே இருக்கும், அடிச்சுக்க வேணாம் அப்படிங்கிறது என்ன நியாயம்? செட்டியாரா இருக்கட்டும், பார்ப்பனர் அவர் கேட்கிறாரு, செட்டியாரு பார்ப்பனர் எல்லாருமே தமிழராகவும் மனுஷனாவும் இருக்கட்டுமே பெரியார் கேட்கிறாரு. இல்ல ஜாதி வேணும், ஆனா தீண்டாமை வேணாம். இப்ப இதுல 2 நரேஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நரேஷன் என்ன அப்படின்னா, தமிழர்களை தமிழர்களாக சாதி அடிப்படையை நீக்கிவிட்டு தமிழர்களாக ஒன்றிணைத்தது திராவிட இயக்கமும் பெரியார். இந்துக்களை சாதி எல்லாம் நீக்கிவிட்டு இந்துக்களையே ஒரே இந்துக்களாக ஆக்கியதும் பெரியார் தான். ஏன் அந்த இந்துக்கள்ங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன்னா, பெரியார் அதை ஏத்துக்கல, நாமளும் அதை ஏத்துக்கல இந்துங்கிற வார்த்தையை. ஆனா 2000 வருஷமா அந்த இந்து மதம் சொல்றாங்க இல்லையா, இதுல ஆதிசங்கரோ மத்துவரோ இல்ல யாருமே செய்யாத ஒரு வேலை, இந்துக்களை ஒன்றிணைக்கிறது இருக்கு இல்லையா, ஒரே மக்களாக ஆக்குவது இருக்கு இல்லையா, அந்த கான்ட்ரிபியூஷனை இந்தியாவிலேயே முதல்ல செஞ்சது பெரியார் தான். பட் என்ன, அவரு இந்துன்னு ஏத்துக்காதன்னு சொன்னாரு. மக்களை ஒரே உணர்வுக்குள் ஒன்று சேர்க்குது இல்ல, மனித உணர்வுக்குள், அந்த வேலையை செஞ்ச பெரியார, தமிழனை தமிழனாக உருவாக்கிய பெரியார இந்த தலைமுறையில யாரு வேணாலும் பாடிருக்கலாம். பாரதிதாசன் பாடியிருக்காரு, பாரதியார் பாடியிருக்காரு, பரிசுத்த நிறையா பாடியிருக்காங்க, எல்லாருமே பாடலாம். ஆனா சமூகமாக களத்தில் நின்று கடைகோடி வரைக்கும் போய் ஒரு ஆர்கனைஸ் பண்ண பெரியார வந்து தொடர்ச்சியாக தமிழர் அப்படின்னு அந்த எதிர்ப்பு நிலைப்பாடை உருவாக்குறதுக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு ஆள் அவங்க சூஸ் பண்றாங்க. பாரதியை சூஸ் பண்ணிக்கிறது, பாரதியை வச்சு பெரியாரை கவுண்டர் பண்றது, அந்த பக்கம் போய் காமராஜர் எடுத்துட்டு வந்து பெரியாரை கவுண்டர் பண்றது, இன்னொரு பக்கம் முத்துராமலிங்கர் எடுத்துட்டு வந்து பெரியார் அடிக்கிறது, அந்த பக்கம் வந்து மாப்போசியை கொண்டு வந்து பெரியாரை டார்கெட் பண்றது. இது எதுக்கு அப்படின்னா, அந்தந்த எப்பவுமே ராஜாஜிகள் நேரடியா பெரியார் அடிச்சது கிடையாது. ஆமா, மாப்போசியில வச்சுதான் பண்ணுவாங்க எல்லாம். சோ அப்ப விஷயம் என்ன அப்படின்னா, பெரியார் அப்படிங்கக்கூடிய ஆளுமை இருக்கிற வரைக்கும் தமிழ் ஓர்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். தமிழன் அரசு இந்த நிலம். பெரியாரை தாண்டி இன்னொரு பக்கம் அண்ணா நிக்கிறார். அண்ணா மரபில் இருந்து தமிழ் உணர்வை எடுத்துட்டு வர்றாரு. பெரியார் முற்போக்கு தமிழ் தேசியம் பேசினார். பெரியார் பேசியது முற்போக்கு தமிழ் தேசியம். தமிழ்நாடு இனி எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசினாரு. பெரியார் அண்ணா இப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மரபுல நம்மகிட்ட இருக்கு, சிலப்பதிகாரம் இருக்கு, மணிமேகலை இருக்கு அப்படின்னு சொல்லி, குறள் இருக்குன்னு சொல்லி அதை கொண்டு பெரியார் கொஞ்சம் அந்த இலக்கியம் இதெல்லாம் பெண்ணடிமைத்தனம்னு அவர் ஏத்துக்க மாட்டாரு. அது தமிழ் இலக்கியமோ தெலுங்கு இலக்கியமோ அவரை பொறுத்த வரைக்கும் கராரா இருப்பாரு. அவர் வந்து இந்த இலக்கியங்கிற எப்படி இந்து இதிகாசங்களை மற்ற மத அமைப்புகளை வந்து ஆணாதிக்கம் பழமைவாதம்னு சொல்றாரோ, அதே மாதிரிதான் நம்மளுடைய தமிழ் இலக்கியம்னு சொன்னாலும் அவரு சிலாய்க்க மாட்டாரு. அப்படியாப்பா என்ன சொல்லியிருக்காரு, படிக்க சொல்லியிருக்காரு. அதனாலதான் அண்ணா அப்படி இல்ல, அண்ணாவுடைய பாணி வேற. கண்ணகியை கொண்டாடிடுவாரு. கண்ணகியை ஒரு அடிமைத்தனத்தின் அடையாளமா பெரியார் பார்ப்பாரு. அவர் இல்லைங்க, வடக்க அவன் சீதையை கொண்டு வந்தா தமிழ்நாட்டுக்கு அடையாளமா நம்ம கண்ணையை கொண்டு வரணும். இவங்க அதுலயும் மொழி அரசியல் அண்ணா ரொம்ப அகாடமிக்கா அதை டீல் பண்ணுவாங்க. மரபுல இருக்கு, இது கொஞ்சம் நீட்டா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை ஃபைட் பண்ணிக்கலாம் பாரு. இதுல ரெண்டாவது நான் முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன்ல, சீமான் பேசுறாருல, செந்தமிழ்நாடுன்னு போதினிலே இந்த தேன் வந்து பாயுது காதல்னு பாரதி அப்பயே பாடிட்டான்ல, நீ அதை எங்க படிச்ச? ஸ்கூல்ல படிச்சிருப்ப. ஸ்கூல்ல பாடத்திட்டமா யார் வச்சது?
திமுக தான் வச்சது. இன்னைக்கு அண்ணாமலை பேசுறாருல, நீங்க வந்து திருவாசகம் தெரியுமா உங்களுக்கு, திருமந்திரம் தெரியுமா? திருவாசகத்தையும் திருமந்திரத்தையும் கம்பராமாயணத்தையும் திமுக தான்டா பாடத்திட்டத்துல வச்சது. நாம வள்ளுவரை திருக்குறளை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்தது யாரு? தீக்குறளை ஓதம்ல ஆண்டாள் நீங்க பாட வச்சீங்க கிபி 8ஆம் நூற்றாண்டுல. கடந்த தீக்குறள் ஏன்னா திருக்குறள்ல வந்து இது கிடையாது, மறுமை கிடையாது, இடம் பாரு, இதுதான் அறம்பொருள் இன்பம். ஆனா மத நம்பிக்கை உள்ளவங்களுக்கு மறுமைன்னு ஒண்ணு இருக்கு, வீடு பேரடைதல். திருக்குறள் அது இல்ல. அப்ப அது கண்டிப்பா சனாதன நூல் கிடையாது, ஏதோ ஒரு சமண ஆசீவக நூலாதான் இருக்குங்கிறது வஉசி உட்பட பல ஆய்வாளர்கள். அப்ப திருக்குறள் அவன் ஏத்துக்க முடியல. இது கடவுள் நம்பிக்கை இல்லப்பா, இதுல மறுஜென்மத்தை வச்சுதானே நம்ம மறட்டிக்கிட்டு இருக்கிறோம், அது இல்ல. திருக்குறளை தீக்குறள் அப்படின்ட்டாங்களே. திருக்குறளை வந்து டு பி பிராங்கா சைவ இலக்கியம் பேசக்கூடிய இன்னைக்கு வந்து மாப்போசியில இருந்து அந்த முன்னாடி பழைய டீம் இருக்கு பாத்தீங்களா, இவங்க எல்லாம் கூட ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. பழைய சைவர்கள் யாருமே திருக்குறளையோ இல்ல சிலப்பதிகாரத்தையோ மணிமேகலையோ ஏத்துக்கல. நீங்க திரும்ப திரும்ப சொல்றாங்கல்ல, சங்க இலக்கியத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சங்க இலக்கியமோ காப்பி இலக்கியங்களோ கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? ஏன் முதல்ல அது காணாம போச்சு? சைவம் தான். சைவ மடங்கள் ஏன்னா சமண பௌத்த இலக்கியங்களா இருக்கு. சைவ மடங்கள் எதையுமே அதை அலோவ் பண்ண விடல, அதை பாதுகாக்கலாம் விடல. சைவ மடங்கள் விடல, வைணவ மடங்களோ வைணவ ஜீயர்களோ அதெல்லாம் விட மாட்டாங்க. பக்தி காலகட்டம் அப்படிங்கிறது தமிழனுடைய முற்போக்கான வாழ்வியலை உள்வாங்கிய இலக்கியங்களை நிராகரித்த காலகட்டம். இது எப்ப வந்து மிகப்பெரிய மறுமலர்ச்சி அடையுது? தமிழ் மறுமலர்ச்சி அப்படிங்கிறது தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தான். தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சியை நிகழ்த்தியது யாரு? திராவிட இயக்கம் தான். திருப்பியும் திருக்குறளை கொண்டு வந்து பாடப்புத்தகத்துல சேர்த்து பஸ்ல முதல் கொண்டு எழுதி போட்டது திராவிட இயக்கம் தான், திமுக தான். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க சிலப்பதிகாரமும் சரி, கண்ணகிக்கு செலவு வச்சு சிலப்பதிகாரம் நம்மளுடைய இலக்கியம், தமிழனுடைய மரபான இலக்கியம். ராஜராஜ சோழன் பேரை வந்து ஒரு பிரெஞ்சு பாதிரியை ஆய்வு செய்ய வந்தவர் தானே கண்டுபிடிச்சு சொல்றாரு. கட்டுனதுக்கு பேரு இந்த பெரிய கோயில கட்டினவர் யாரோ ராஜராஜ சோழன். அதுவரையும் இங்குள்ள சனாதனிங்க வந்து அந்த ஏன்னா ராஜராஜ சோழன் தமிழன், தமிழனுக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கல. பிரகதீஸ்வரர் அதை கண்டுபிடிச்சு சொன்னது ஆய்வு செய்யறானுங்க. அவனுக்கு ஆய்வு செய்யும் போது கட்டுனது ராஜராஜ சோழன் அந்த இதுல இருக்கேன்னு கண்டுபிடிச்சு அவங்க சொல்றாங்க. இல்லைன்னா கட்டினது யாரோ பிராமின்னு, இல்லாட்டி ஏதோ இதுல வந்தது மாயஜாலத்துல வந்ததுன்னு இருப்பாங்க. இப்படி ஒரு அதிசயம் அப்படின்னு. ஸோ இப்போ சீமானுடைய ஒட்டுமொத்த கருத்தியல் என்ன அப்படின்னா, தமிழர் அரசியலை முன்னெடுத்து வந்த இந்த திராவிட இயக்கத்தையும் திமுகவையும் காலங்காலமாக RSS அழிக்க நினைச்சது, பாஜக அழிக்க நினைச்சது, காங்கிரஸ் அழிக்க நினைச்சது. இதை எப்படியாவது செய்ய முடியாத தவிக்கிறாங்க. ஐடியாலஜிக்கலா RSS தான் இதை வந்து டிரைவ் பண்றது. RSSனால இன்னைக்கு முடியல. அதுக்கு அவங்க சூஸ் பண்ணக்கூடிய நபர் தமிழருங்கிற அதே அடையாளத்துல சீமானை சூஸ் பண்றாங்க. திராவிடம் அப்படிங்கிறது தமிழ் மரபை உள்வாங்கி கொண்டு ஆரியத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு மரபு. அதுக்கு நேர் எதிராக இல்ல அது இந்தி ஆரியத்தை எதிர்ப்பு கிடையாது, அது தமிழ் எதிர்ப்பு அப்படிங்கிற இந்த டைவர்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த டைவர்ஷனை சீமானை வச்சு RSS செஞ்சுக்கிட்டு இருக்கு. திராவிடம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்து இந்தி எதிர்ப்பு கிடையாது, இந்துத்துவ எதிர்ப்பு கிடையாது, ஆரிய எதிர்ப்பு கிடையாது, வேத எதிர்ப்பு கிடையாது, சமஸ்கிருத எதிர்ப்பு கிடையாது, இது வந்து தமிழ் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு முரண்பாட்டை கட்டி அமைக்கிற வேலையை குணால் இருந்து யார் இந்த பெங்களூர் மணியரசன்ல இருந்து சீமான் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெச்சா செய்யறாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு மனசாட்சியை தொட்டு தெரியும். அவங்களுக்கு தமிழ் மறுமலர்ச்சியினுடைய மைய புள்ளி எது? கடந்த 100-150 ஆண்டுகளாக ஒண்ணுமே இல்லைங்க. வள்ளலாரை பத்தி பேசுறாங்கல்ல, வள்ளலாரும் பெரியாரும் மனித மாண்பை மிக நுட்பமாக பிடித்தவர்கள். வள்ளலார் சோறு போடுன்னு சொன்னார்ல, சைவ மடங்கள் அன்னைக்கு இருந்த சைவ மடங்கள் யாராவது சோறு போட்டாங்களா? பஞ்சத்துல செத்தப்ப வள்ளலார் தானே சொன்னாரு. ஒரு முற்போக்கு மரபுல கோயில் மரபை நிராகரிச்சார்ல, சங்கத்துக்கு வந்தார்ல அவர் ஏன் வந்து ஒரு கொடி வேணும்னு நினைச்சாரு, ஒரு சபையை உருவாக்க, அது ஒரு கட்சிக்கான பேட்டர்ன், ஒரு இயக்க மூவ்மெண்ட்டுக்கான பேட்டர்ன், ஒரு மூவ்மெண்ட்டுக்கான பேட்டர்ன். அவர் ஏன் மட ஆன்மீக பேட்டர்ன்ல இருந்து மாறுது பாருங்க. மட பேட்டர்ன் இல்ல, அது ஏன் எந்த இடத்துல மாறுது? சாதி என்னும் பேய் பிடிக்காமல் இருக்கணுங்கிறாரு. சாதி சமயம் பேய்ங்கிறாரு. மதம்ங்கிற கான்செப்டே அவர் ஏத்துக்கல, மதம் சாதி இப்படின்னு. திரு ராஜ்கோபாலன் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, ரொம்ப அற்புதமான புக் வள்ளலாரை பத்தி. அதை நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்க அப்படின்னா பெரியாரும் வள்ளலாரையும் ஒப்பிட்டு பல கருத்துக்களை நம்ம வந்து பேச முடியும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா கடந்த 150 ஆண்டுகளாக பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பிறகு ஒரு முற்போக்கு சிந்தனையோடு உருவாகுது. உலகம் முழுக்க அப்படிதான் உருவாகுது. உலகம் முழுக்கவே பாத்தீங்க அப்படின்னா ரெனேசான்ஸ் ரிஃபர்மேஷன்ஸ்ல மதத்தை நீக்கிட்டு மனித வாழ்வை எப்படி மேம்படுத்துவது, எப்படி உயர்த்துவது, இந்த பிறவியில் ஒருத்தன் கஷ்டப்படுறானா இல்லையா, என்ன பண்றான் அப்படிங்கிறதுக்கு ஒரு முற்போக்கு சிந்தனை தான் உருவாகுது. அந்த முற்போக்கு சிந்தனை நோக்கி ஒரு ஒரு எழுச்சி வருது. அது இந்தியாவில் அந்த எழுச்சியில ஒரு மையமான கதாபாத்திரம் வந்து பெரியார் தான். அந்த எழுச்சியை வந்து தமிழ்நாட்டில் அவர் செய்யறாரு. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சனாதனத்துக்கு நேர் எதிரானது. சாதி ஒழிக்கணுங்கிறாரு, சனாதனம் சாதியை பாதுகாக்கணும்னு நினைக்குது. மொழி வழி மாநிலம் வேணும்னு கேட்கிறாரு பெரியார். தமிழ்நாடு அப்படிங்கிறத அவர் ஏத்துக்கிறாரு.
பீச்ல வந்து கூட்டம் போட்டப்போ மரமேலடிகள் ஒரு தடவை தான் சொன்னாரு தமிழ்நாடு தமிழருக்கேன். தன் வாழ்நாள் முழுக்க சாகர வரைக்கும் தன் பத்திரிகையில தமிழ்நாடு தமிழருக்கேன் எழுதுனது தமிழ்நாடு தமிழருக்கேன்னு கையில பச்சி குத்திக்கோங்கன்னு சொன்னதான் வீட்டுல பெரியார் எழுதி கடைசி போடுங்கன்னு சொன்னாரு. அப்ப கையில தமிழ்நாடு தமிழ் நிலம் அந்த தமிழ் தேசிய அரசியலினுடைய ஓர்மை இருக்கு பாத்தீங்களா, இந்த சிந்தனையை யார் விதைச்சதுன்னா திராவிட இயக்கம். இதுக்கு நேர் எதிராக இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ். அவங்க மொழிவழி மாநிலத்தை நிராகரிக்கக்கூடியவங்க, மொழி உணர்வை நிராகரிக்க, அவங்க முழுக்க முழுக்க வந்து சமஸ்கிருதத்தை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இதே ஆர்எஸ்எஸ் தான் இன்னைக்கு வந்து மொழி வளர்ச்சி குழுல உட்கார்ந்துருக்கு டெல்லியில. சமஸ்கிருதத்தை வளர்க்கறதுக்கு 2500 கோடி ஒதுக்கி இருக்கு. தமிழை வளர்க்கறதுக்கு 75 கோடி 79 கோடி தான் ஒதுக்கி இருக்காங்க. சீமான் யோக்கியனாக இருந்தால், சீமான் ஒரு நியாயஸ்தனாக இருந்தால், உண்மையிலேயே உனக்கு தமிழ் மேல அக்கறையா இருந்தா அதே மேடையில எதுக்குடா சமஸ்கிருதத்துக்கு 2500 கோடி ஒதுக்குறீங்க, தமிழ் ஏண்டா கேட்கணும். இதே ஆர்எஸ்எஸ் காரன் தானே பேசுறான். சிவபெருமானுடைய உடுக்கையிலிருந்து 2 மொழி வந்தது, ஒன்னு தமிழ், இன்னொன்னு சமஸ்கிருதங்கிறான். அதேடா சமஸ்கிருதம் தமிழ்நாட்டுல பேசுவாங்களா இருக்கும், வடக்கே அது பேசினாரு. தமிழ்ச்சங்க நிகழ்ச்சியில யோகி ஆதித்யநாத் பேசினாரு. நான் யோகி ஆதித்யநாத் கேட்கிறேன், அது ஏன் சிவபெருமான் உருவாக்கின 2 மொழியில ஒரு மொழிக்கு வெறும் 70 கோடி, இன்னொரு மொழிக்கு 2500 கோடி? அவன் முழுக்க முழுக்க சித்தா மருத்துவக் கல்லூரி உருவாக்க விட மாட்டேங்கிறான். சித்தா மருத்துவக் கல்லூரியில் எந்த ஆய்வுமே நடத்த விட மாட்டேங்கிறான். சித்த மருத்துவம் அப்படிங்கிறது தமிழர்களுடைய அடிப்படையான மருத்துவம். அதுல முரண்பாடுகள் இருக்கலாம், சிக்கல்கள் இருக்கலாம். ஆனா திமுக அதை ஏத்திருக்கு. பேராசிரியர் சித்த மருத்துவம் குறித்து கட்டுரைகள் அவள் எழுதி இருக்கிறார். அந்த கட்டுரைகள் தமிழ் பள்ளி பாட புத்தகங்களே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சித்த மருத்துவத்துக்கு மாநாடு நடத்தப்பட்டிருக்கு. சித்த மருத்துவத்துக்கு பல்கலைக்கழகத்தை திமுக உருவாக்கிட்டு இருக்கு. சித்த மருத்துவத்தை ஒரு அறிவியலோடு சேர்த்து வளர்த்து எடுக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா சித்த மருத்துவம் வந்துடக்கூடாது, ஆயுர்வேதம் வரணும்னு சொல்லிட்டு ஆயுர்வேதத்துக்கு 13 யூனிவர்சிட்டி உருவாக்கி வச்சிருக்கான். யாரு? இதே ஆர்எஸ்எஸ் காரன். அப்ப தமிழனுடைய மருத்துவம், தமிழனுடைய மொழி, தமிழனுடைய நிலம், தமிழனுடைய அரசியல் எல்லாத்தையும் அழிக்கிற வேலையை ஆர்எஸ்எஸ் பாக்குது. இந்த மேடையில போய் நின்று நீ பாரதியாரை தூக்கி பிடிக்கிற அப்படின்னா நீ எப்படிப்பட்ட ஆள்? உனக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்ன? இது முழுக்க குருமூர்த்தி சந்திப்புலாம் அதான் குருமூர்த்தி சந்திச்சது உண்மை. நிர்மலா சீதாராமன் சந்திச்சது 100% உண்மை. அது புகைப்படம் வெளியே வரலையோ? புகைப்படம் வெளியே வரல. இங்க நம்ம கிண்டியில் ஐடிசி கிராண்ட் சோலா இருக்கு பாத்தீங்களா, அது பக்கத்துல செஞ்சிருக்காங்க. அது பக்கத்துல பிஆர் கிராண்ட்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, பச்சைமுத்துவோட பையன் ஹோட்டல். அந்த பச்சைமுத்து பையன் ஹோட்டல் தான் அவங்க மீட் பண்ணது. ஓகே ஓகே. அந்த பச்சைமுத்து பையன் ஹோட்டல் இவங்க நிர்மலா சீதாராமனை பேசிட்டு வந்த உடனே அடுத்த நாளே ஒருத்தர் 2 நாள் சீமான ஒரு விஷயத்தை பேசினார். யாருமே கவனிக்கல. என்ன அப்படின்னா, அறநிலைத்துறைக்கு எதிராக பேசிட்டு இருந்தார். அதனால அறநிலைத்துறை கரெக்டா இருக்கு, சேகர் பாபு ஒழுங்கா. இது யார் பேசினா? இது குருமூர்த்தி பேசுறது, ஆர்எஸ்எஸ் பேசுறது, இந்து முன்னணி பேசுறது, நிர்மலா சீதாராமன் பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட். நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வந்து 2 நாள் பேசினார் யார்? சீமான். எதுக்கு அறநிலைத்துறைக்கு எதிராக பேசுற? இந்த கோயில கட்டினதெல்லாம் ஆர்எஸ்எஸ் காரன் கட்டினானா? சனாதனவாதி கட்டினானா? பாப்பா கட்டினானா? கிடையாது. கோயில கட்டினது தமிழன். கோயிலுக்கு கூடிய சிற்ப வேலைப்பாடு, கலை வேலைப்பாடு எல்லாமே தமிழனுடைய, தமிழன் பண்பாட்டு மரபு. அதுல முரண்பாடு இருக்கலாம், அது வேற கதை. நம்ம கோயில் ஏத்துக்காம இருக்கலாம், அது வேற கதை. ஆனா அந்த மரபையும் பண்பாட்டையும் உருவாக்குனது தமிழன். இந்த கோயிலை பாதுகாக்கணும், மக்கள் சாமி கும்பிடுறாங்க அப்படின்னு அறநிலைத்துறை உருவாக்குனது தமிழன். அறநிலைத்துறை 100 வருஷமா இருக்குல்ல, பாதுகாக்குது. எல்லா கோயிலையும் கோயில் பாதுகாக்குது, லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை பாதுகாக்கிறாங்க, சொத்தை பாதுகாக்கிறாங்க. ஆனா இதுக்கு எதிராக யார் பேசிட்டு வர்றான்? பாப்பான் கோயில் ஆக்கிரமிக்கிறதுக்காக அறநிலைத்துறைக்கு எதிராக பேசிட்டு வர்றான். இதையே சீமான் 2 நாள் பேசாரு. நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வந்த உடனே. சோ இப்ப திருப்பரங்குன்ற இஷ்யூவா இருக்கட்டும், நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வரதா இருக்கட்டும், இப்பெல்லாம் ஒரு டக்குன்னு ஆர்எஸ்எஸ் பல்ட்டி அடிச்சு, நான் உங்கால் தான், நான் இந்த இடத்துல என்னால பேச முடியல, தயவு செஞ்சு நீங்க வந்து என்ன கோச்சிக்காதீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட போய் நின்றது. நான் அடிக்கடி சொல்லுவாள்ல, தமிழச்சி மார்புல பால் குடிச்சவன், நாங்கெல்லாம் வந்து மானமுள்ள தமிழ் மகன். நான் அதே கேள்வி கேட்கிறேன், நீ தமிழச்சி மரபுல பால் குடிச்ச மானமுள்ள தமிழ் மரபுடா இருந்தா, நாம் தமிழர்ல ஒருத்த இருந்தா, ஏன்டா பாரதிதாசனா ஆர்எஸ்எஸ் கொண்டாட மாட்டேங்குது? ஒரு பதில் சொல்லு. வள்ளலாரை ஏத்துக்குதுல, வள்ளலார காவி போடுதுல, திருவள்ளுவரை காவி போடுதுல. நீ முடிஞ்சா பாரதிதாசனை தொட்டுப்பாரு. பெரியார் தன் வாழ்நாளெல்லாம் செய்த செயலை, எழுதிய எழுத்தை கவிதையாக பாடியவர் பாரதிதாசன். கண்டிப்பா. பாரதிதாசனை ஏன் இவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? ஆர்எஸ்எஸ் பாரதிதாசனை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கிற புள்ளியை புரிஞ்சுக்காம இத வந்து டெரைவே பண்ண முடியாது. சோ அப்ப சீமான் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் சங்கி அப்படிங்கறதை மேடை ஏறி நிரூபிச்சிட்டாரு. ஏற்கனவே ஒரு செயல காமிச்சிருந்தாரு. நமக்கு இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க, நீங்க சீமான் செயல நிக்கிறீங்களே, சீமான் ஏன் ஆர்எஸ்எஸ் கூட உங்களை எல்லாம் கொண்டு சேர்க்கிறாருங்கிறத புரிஞ்சுக்குங்க. சாகுல மீது பொண்ணு போய் ஆர்எஸ்எஸ் கூட்டத்துல உட்கார்ந்து அவர் இருந்திருந்தாருன்னா விட்டுருப்பாரு. அவர் இருந்திருந்தாருன்னா எவ்வளவு வேதனை அடைஞ்சிருப்பாரு, எவ்வளவு வேலை பார்த்திருக்காரு புலிகளுக்காக. 2வது ஈழத்தமிழர்கள் இதுல ஃபயர் வேற விட்டுட்டு இருக்காங்க. ஈழத்தமிழர்கள்ட்ட நான் ஒண்ணு கேட்கிறேன், எப்பா இந்தியாவிலேயே ஆசியாவிலேயே முதலாக ஒரு அரசியல் படுகொலை என்பது 2 பேர் நிறுத்துறாங்க. ஒன்னு ஆர்எஸ்எஸ் காந்தியை கொன்னது, இன்னொன்னு ஈழத்துல இலங்கையில அங்க இருக்கக்கூடிய முக்கியமான தலைவரை கொன்னது பண்டார நாயக்கா நினைக்கிறேன். சோ அப்ப
ஆசிய கண்டத்தில் நடந்த மிக முக்கியமான 2 கொலைகளை பண்ணது ஒரு பௌத்த பேரினவாதமும் இன்னொன்னு இந்துத்துவ பேரினவாதமும். அங்க இருக்கக்கூடிய தமிழனை அடிச்சு வெளியே துரத்துனது இதே பொதுபல சேனா தான். அந்த பொதுபல சேனாவினுடைய கூட்டு அமைப்பு RSS இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல விஸ்வ இந்து பரிஷத் ஆரம்பிக்கிறான். காசி ஆனந்த சிவத்தமிழர்கள் நாங்கள் அப்படின்னு பேசுறாரு. அங்க வந்து VHP உள்ள இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கு. எங்கன்னா யாழ்ப்பாணத்துல VHP வேலை பார்த்துட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சைவ வெள்ளாள சமூகத்தின் மத்தியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சிங்கள பேரினத்தோட RSS நல்ல நட்புல தான் இருக்கும். ஆமா, அது எப்பவுமே நட்புல தான் இருக்கும். நான் என்ன கேக்குறேன், இந்த 10 வருஷத்துல 5 முறை RSS LTT தடை பண்ணது யாரு? 2 ஆண்டுகளுக்கு ஒரு முன்னாடி LTT வந்து அவங்கள வந்து லிஃப்ட் பண்ணலாமா, பேனர் லிஃப்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறது கருத்து வரும். இந்த 10 வருஷத்துல 5 முறை யாரு தடை போட்டது LTTக்கு? இந்த பாஜக அரசாங்கம் தான் தடை போட்டுச்சு. இந்த RSS காரன் தான் தடை போட்டான். நீ அவங்க குறித்து அந்த RSS மேடையில கேட்டியா? நீ ஏன் கேட்கல? ஒண்ணுமே இல்லைங்க. ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை. ஐநாவுல தீர்மானம் வருது. ஒரு பொது வாக்கெடுப்பு பிளஸ் பொது வாக்கெடுப்பு கூட சொல்ல ஒரு இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும் அப்படின்னு. நடத்தக்கூடாதுன்னு எதிராக யார் போய் நின்னது? இந்திய அரசு நினைச்சு. அன்னைக்கு யாரு? இதே பாஜக தான் நிக்குது, இதே RSS தான் நிக்குது. நீ ஒரு பக்கம் ஈழத்தமிழர்களுடைய ஒட்டுமொத்த உரிமை, அவர்களுடைய வாழ்க்கை, அரசியல், பிரபாகரன் எதை எதிர்த்து நின்னாரோ, பிரபாகரனை எது வீழ்த்தியதோ அதை அப்படியே மடைமாற்றுவது. பிரபாகரனை முழுக்க முழுக்க வீழ்த்தியது இந்த இந்தியாவினுடைய கருத்தியல். பாரதியார் எந்த கருத்தியலுக்காக பாடுபட்டாரோ அந்த கருத்தியலை பாதுகாப்பதற்காக ஈழம்ங்கிற கருத்தியல், ஈழம்ங்கிற தேசம் உருவாயிடக்கூடாது அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம், பார்ப்பன வர்க்கம் நின்று கொண்டுச்சு. அன்னைக்கு சோவும் இதே வந்து சுப்பிரமணிய சாமியும் இதே வந்து குருமூர்த்தியும் தான் ஈழத்தை எதிர்த்து பிரபாகரனை பொறுக்கி என்று சொல்லி எழுதி கொண்டிருந்தவன் இவன் தான். நீ இன்னைக்கு அவங்க கூட தான் போய் சேர்ற, பிரபாகரனுக்கு துரோகம் விளைவிக்கிற நீ. சோ அப்ப ஈழ யுத்தம் அப்படிங்கிறது, பிரபாகரன் ஈழ யுத்தம் ஒட்டுமொத்தமாக அழிவு அப்படிங்கிறது இந்தியாவால் நடந்தது, பார்ப்பனர்களால் நடந்தது, இந்தியாவினுடைய அதிகார வர்க்கத்தால் நடந்தது அப்படிங்கிறத மறைச்சு அது முழுக்க முழுக்க காரணம் வந்து திராவிட கட்சிகள் அப்படிங்கிற இடத்தை மாத்திர முழுக்க உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை கட்டி அமைக்கிறதுக்கு பல காலமா RSS போராடிக்கிட்டு இருந்துச்சு. அதை இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு சீமானை பயன்படுத்துறாங்க. ரொம்ப தெளிவாக சீமான் வந்து ஒரு முழுக்க முழுக்க RSS சங்கியாவே மாறிட்டாரு, வெளிப்படுத்திட்டாரு. வெளிப்படுத்திட்டாரு. இப்ப நம்ம சந்தோஷப்படலாம். ஆமா, நீ RSS ஒத்துக்கிட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம். இனிமேலாவது வந்து அவரை பின்பற்றி போகக்கூடியவர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும், அவர் RSS காரர் தான். நல்ல ஒரு விரிவான, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பேசுகின்ற நம்ம தமிழ் அரசியல், தமிழ் தேசிய அரசியல், ஈழ அரசியல், இங்க உள்ள 97 விழுக்காடு மக்களுக்கான சமூக நீதி, இடஒதுக்கீடு, வகுப்பாரி உரிமை அரசியல் எல்லாவற்றுக்கும் எதிராக இருக்கின்ற ஒரு அமைப்பு RSS, சனாதன அமைப்பு. அந்த அமைப்பு மேடையில் ஏறி நான் தமிழர்களுக்காக பாடுபடுகிறேன் என்று ஒரு அமைப்பு கூறிச்சுன்னா, ஒருத்தர் பேசினால் எவ்வளவு நகைப்புக்குரியதாகவும் அபத்தமாகவும் இருக்குமோ அதைத்தான் செஞ்சிருக்காங்க. ஆனா அவர்கள் நீங்க சொன்னது போல ஆமான RSS தான் ஆமா அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லிக்கிட்டார். இனிமே உங்களை போன்றவர்கள் கண்டுபிடிச்சு பாத்தீங்களா எல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை. அதான் ஓப்பனாவே தெரிஞ்சிருச்சு. உங்க வேலையை அவர் எளிதாக்கி இருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்குறேன். பார்ப்போம். இது மாதிரியான விமர்சனங்களை வைப்பது மூலமா நம்ம மக்களுக்கு நம்ம தமிழர் அரசியல், நம்ம மொழி அரசியல், திராவிட இயக்கம், நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், நமக்கும் ஈழத்துக்குள்ள உறவு, யாரெல்லாம் பேசி எத்தனை பேர் செத்து போனா, தியாகியா போற்ற வேண்டியவனையெல்லாம் துரோகின்னு சொல்லி பேசுகின்ற இந்த மடைமாற்றம் அரசியலுக்கு பின்னணியில் என்னெல்லாம் இருக்குங்கிறத ரொம்ப விரிவா நுட்பமா நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. நன்றி நன்றி.